காசு கொடுக்குறான்னு கவுடு தூக்கிட்டு காசு கொடுத்துல ஒரு அடி மச்சான் அப்படி என்னை பார்த்த உடனே இப்படி எல்லாம் நிக்கிறிய மச்சான் ஏன் பாப்பா நான் கூட இதை வணங்க வைக்கணும்னு பார்த்தா ஏன் வச்சுட்டு போயிருக்கேன்னா ஏற்ற காசு மேல வெளியே ஒரு மேல வெளியே ஆமா பாப்பா அதனால உன்னை பார்த்த உடனே சொல்லிட்டா காலேஜ் குயிலே
அப்படியேப்பா அவனுக்கு மிஸ் மாட்டேங்குது. கட்டடிப்ப காலேஜ் குயிலே கட்டடிச்சு நம்ம 2 பேரும் எங்க போலான்ற காதல் பண்ணலாம். காதல் பண்றியா? காதல் பண்ணா ரத்தம் வந்துரும், ஜவ்வு வந்துரும். டேய் காதல் பண்றானே மேம், காதல் இப்படி கூதி உன்னை நான் லவ் பண்றேன்றான். சந்திரரே சூரியரே இளையவாரே இந்த இத்திரக்கு இளையவாரே உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவேன் வந்தாயே வாட்டா மந்திரே நம்சாடா அப்படி ஏண்டா தேவடியக்காரு போட்டுக்கிறாங்க, லைட்டு மரத்துக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆமா தேவலாத இடத்துலலாம் தேவையில்லாத இடத்துல எல்லாம் போட்டுக்கிறாங்க. தேவைப்பட்ட இடத்துல பாவாடிக்குள்ள ஒரு லைட் போட்டு போறாங்க. கபோனுக்கு எதிராக அமாவாசை இருக்காட்டம். மச்சான் சந்திரரே சூரியரே சாமியே என் துரையே இளையவரே உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவோம் மச்சான்? யாருவா உன்னை என்ன சொல்லி கூப்பிடுறது? என்னவா என்ன மாமான்னு கூப்பிடு. மாமன் கூப்பிடுறேன். இவங்காலருக்கும் எனக்காலருக்கும் ஒத்து போகுமானம் தாட்டி இந்த தாரோட ஆட்டம் கறி தாரு கூட தேசி பாரு பேர்பாட்ட மூஞ்சி பார்த்து மாமா ஏன்டா சொல்லிடுவோம். என்ன பண்றது வேண்டாம். ஏன்டா என்ன சொல்ற பாக்கலாம் பாப்பா எப்படியா உன்னை சூத்த சூப்பர். அது தேஞ்சு போய் சொல்லி என்ன பண்ணு பண்ணோட போய் நைட்டு அமநாட்டம் மட்டும் பிறந்தேன்னா என்ன பண்ணிக்குவே நாய் ஏட்டி பேய் ஏட்டி தாண்டி உனக்கு குறைக்கிறா எனக்கு யாருக்கு பிடிக்குது மாதிரினா அப்படிதான் பிடிச்சே தெரியல. உங்களும் வச்சு ஒரு நான் யதார்த்தம் அப்படி இருந்தாலும் பார்த்த உடனே யார படிக்கிறது இப்படிடா மூவாறு 18 என் முகத்தில சாந்து போட்டு சாந்து போட்டு வாசனைக்கு மல்லம்மா மல்லம்மா செல்லம்மா செல்லம்மா சின்ன மட தேவடி பையன் சின்னம்மாளா என்ன விட்டு போய் எல்லாத்து வீட்டுல ஆட்டி போட்டு வந்துட்டேன். கேட்டேன்னா நல்லா இருக்கிறியா? இல்ல ஒரு பேச்சுக்கு என்னமா அந்த சித்தி அம்மா சின்னாயி மரம் ஆகணுமாமே சித்தி ஆமா அது எப்படின்னு கேக்குறா. ஓ எப்படி கேக்குறா? ஓ அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்படின்னு கேக்குறாரு. இந்த கண்ணாடிக்கார சக்கரவர்த்தி மெடிக்கல்காரு ஆமா அப்படின்னு என்ன கேக்குறா. அதுக்கே நீ வர சொல்லிக்கிற விளம்பரம் படுத்துறதுக்கே. விளம்பரம் படுத்துறது என்ன அதான் பாருங்க. நம்ம சித்தி மரம் ஆகுறது இல்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏய் அவளுக்கு போய் கேட்டேன்னு போய் மொர ஆக மாட்டா. சரி கேட்டு வராங்க சித்தி மரம் ஆகுது தைரியமா சொல்லி அனுப்ப நான் இருக்கிறப்பல என்ன அப்படி தலையை பார்த்துறேன் என்ன பண்ணி போடுவாங்க ஆகிறது இல்லையா? ஏ ஆகார பொண்டவாய் வாட மட்டும் நீ ஒரு வார்த்தை சொல்லி பாரு. ஆகிறது இல்லையா? நாளைக்கு நீ என்ன சின்ன படுறன்னு மட்டும் பாரு. பாரு பேச்சுக்கு
இவரு எனக்கு சித்தாப்பா. அவருக்கு சித்தாப்பா. சித்தாப்பா. நீ எனக்கு சித்தி. சித்தி. ஒரு பேச்சுக்கு. நான் யாரு? நீ எனக்கு மகன். மகன். அவரு மாமன். அவரு உறவு முறையில எனக்கு. அவரு எங்க வீட்டுக்காரரா? ஆமாட்டே, நான் பாத்ரூம் காரனா சொன்னேன். ஏய், உறவு முறையில எங்க வீட்டுக்காரர் அவரு மாமான்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்காரு. அப்ப உனக்கு என்ன ஆகுது அந்த அம்மா? வீட்டுக்காரம்மா. வீட்டுக்காரம்மா. அப்ப ரூம் காரம்மா இல்லையா? எனக்கே ஒரு நாளைக்கு இல்ல, இது வீட்டுக்காரி. நான் உனக்கு மகன். மகன் தான். ஆமாடா. இப்ப வந்து 90% வந்து நிக்குது. பக்கம் வந்துருச்சு. ஆமா. இந்த சித்தி மரக்குது பாரு. சித்தி மரைய மட்டும் மூடி மறைச்சு வச்சிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல உரமர பிரிச்சுக்குள்ள அது மட்டும் மூடி மறைச்சிட்டாங்க. மூடி மறைச்சிட்டாங்க. நாத்துல ஆசை அழகா இல்ல. ஏய், உரமர எதுல மூடி மறைச்சாங்க? பாரு, சித்தி இந்த சித்தி உங்க மாமா மச்சான் அதெல்லாம் பிரிச்சு விட்டாங்க. ஆமா. சித்தி மரைய மட்டும் மூடி மறைச்சு வச்சிட்டாங்க. சின்ன மட்டறாங்கன்னு மூடி மறைச்சிட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப நீ விளம்பரம் பண்ற. குட்டி உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில உருப்படி ஆகல. அவங்க அப்ப நாளைக்கு போவாங்க. பாரு, வாழ்க்கையில உருப்படியாக கவனமா கேட்டுக்காங்க. சித்தி முறை ஆகிறது. பாரு, உறவு முறையில மாமன் தானா? ஆமா. நான் உனக்கு மகன் தானா? ஆமா. மாமன் மகன் நான் உனக்கு மரியா இல்லையா? இப்படி போறாத பையா. நாளைக்கு போச்சுன்னா சாமி. இதெல்லாம் அந்த காலத்துல மூடி மறைச்சு வச்சிட்டாங்க. பரவாயில்ல, இந்த காலத்துல வந்து சித்தியை கல்யாணம் பண்ணிக்கலான்ற. என்ன தெரியாதா உனக்கு? அது நீனும் பண்ணிக்கணும், சித்தியை தான் பண்ணிக்கலாம். செனாயில கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப இருந்தாலும் கண்ணே, பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் போனால் போகட்டும். எல்லாம் எழுந்து நாடகம் என்றால் டேய் அவங்க எல்லாம் போயிட்டு நாடகம் பாக்குற காலுல பாமா கடல் அலை போல உட்காந்துக்கிறாங்க. அப்ப அவளுக்கு போக சொல்றேன். அதனால நாடகம் என்றால் நகைச்சுவை தேவை இல்லையா? அதனால இந்த தெய்வமோட சபையின் பாக வருகிற போது நான் யாரம்மா, எந்த ஊரம்மா, என்ன ஆட்சி சேர்ந்தவை, என்னுடைய பெயர் என்ன, நான் யாருக்கு கண்ணே, அப்படி திருப்பதியை கோயிலாகவும் வைகுந்தத்தை பீடமாகவும் எழுந்தறியுள்ள யார் அவரு? யார் அவரு? சாட்சாதி எம்பெருமான். அப்படி சாட்சாதி எம்பெருமானுக்கும் அந்த அன்னையாக விளங்கக்கூடிய லட்சுமி தேவிக்கு பிறந்த என்னுடைய பேரு சுந்தரி. ஓ, நீ அவங்க புள்ளதானா? யார் புள்ள? ஏய், ஒரு பெண்மணி வந்தா இன்னும் மேலே கீழே பார்க்கணும். ஆமா. ஏய், அந்த கீழே அந்த மேல மேலக்கெல்லாம் அந்த தப்பு தவறி ஆட்டுப்பட்டாய் பின்னாடி மட்டும் போயிடாத. ஏன்டா? தேங்காவோட கோத்து தள்ளுற அப்படி தள்ளி போடுவாங்க அந்த ஆட்டுக்காரங்க. மேல என்னத்த வசம் தெரியுமா? மேல கழுத்துல தாலிக்குதா? தாலிக்குதா? இதா கீதமா? ஏய், இக்குதராக்கா கூட்டுக்கண்ணா. ஏமா தாலி இல்லையா? அதுக்கு இல்ல, இது என்ன வேற மாதிரி இருக்குது. மேல கழுத்துல தாலிக்குதா? காலு மெட்டிக்குதா? இப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு திருமணம் ஆகாத கன்னி பெண் அர்த்தம் இருக்கு. எங்க குவாக்குறதே தெரியல மாப்பிள்ள உனக்கு. இவ்வளவு இடத்துல தியாவரான் போய் உக்காரு கம்முனு. அவருக்கு தேவி தேவி பழக்கம் 10 ரூபாய் கொடுத்து அவனா பண்ணிருப்பாரு போன் கம்மு. அதனால அப்படி இந்த நாளையிலே இப்படி லட்சுமி தேவிக்கும் சாட்சாதி எம்பெருமானுக்கு பிறந்த என்னுடைய பெயரும் அழகு சுந்தரி சொல்லிவிட்டேன்னு இந்த நாளில் வரக்கூடிய பரி வந்த கையை நான் என்னமோ வச்சு பேசுறேன். ஏய் பையா, நான் சொன்னாலும் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரியால் நானும் இல்லை. கை எடுத்துக்க.
பொம்மநாட்டி வாடகை கண்டாவே நான் காசுல போய் கொடுத்துறேன் பண்ணாங்க. அந்த வாடை அடிச்சிட்டாவே சரி எனக்கு. சரிப்பா, அப்படி இருந்தாலும் இந்த நாளையில வரக்கூடிய காரணம் என்ன? காரணம் என் தாய் தந்தை விரும்பி உத்தரவு அப்பங்க வந்தா என்னுடைய மகள் அன்பு சகோதரி என்று சொல்லக்கூடிய அம்மா எப்படி புள்ள எப்படி பாரு சரி எங்க அம்மா கிட்ட சொல்லி வைப்பா எனக்கு கல்யாணம் செய்யல அவ கல்யாணம் செய்யல வந்துச்சா மகளா என்ன மாசமா இருக்கியா? அரண்மனையில இருந்து அவங்க பொண்ணு வர சொல்லி அவனுக்கு மார்க்கெட் ஜாஸ்தி பையா என்ன மார்க்கெட்டியா? பாரு எனக்கு 10 கோத்தம் போடுவாங்க அம்மாவுக்கு 20 கொண்டு போக்குறான் வயசு கூட 10 போக்குறான் கேரட் 20 போக்குறான் கொண்டு போய் அப்படி வயசான காலத்துல கூட ஏதாவது அந்த அம்மா தாங்க புது புள்ளிங்க எல்லாம் அந்த மாதிரி தாங்காத தாங்காது கணக்கு போட்டு போக்குறாரு சரி இருந்தாலும் அவர் விடுத்து சொன்னாரு அதனால பழமை எப்படி பாக்குறவங்களுக்கே நம்ம மேல கண்ணு படும் ஒரு தாய் பொண்ணு எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படி கண்ணு படும் கண்ணு அதனால பார்த்த ஓட ஓடி பாருங்க கண்ணு ஆமா அன்போடு பாசத்தோடு அழகா பணிந்திருக்கீங்க ஆமா எப்படி இருக்கு தெரியுமா மகளே வாழ்வாய் மகளே
தாயை வணங்கி இருக்கிறாயே. ஆமா. என்றுமே சந்தோஷமா அப்படியே இருக்கணும். அப்படியா? இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். அம்மா வாழும் என்று வாக்களித்த மூஞ்செல்லாம் தர மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கையில் கொடுத்தது. ஹோம்ஒர்க் போடுங்க. நாளையிலே இந்த பிள்ளையாக விளக்கக்கூடிய சுந்தரியே வரவழைத்த சமாச்சாரம் என்னமா? அப்படியா? என்ன உன் முகத்தை பார்த்தா இவ்வளவு நாள் பார்த்ததை விட இன்னைக்கு பாக்குறதுக்கு உன் முகத்துல ஏதோ ஒரு சந்தோஷமா தெரியுது. கண்ணே, உன் தாய் முகத்தை பார்த்த உடனே கண்ணே, ஆமா தாய் என்ன வெத்தல் இருப்பா, எப்படி இருப்பான்னு இருப்பா மனசுல அப்படியே கணக்கு போட்டு உண்மைதான். ஆமாமா எனக்கு உண்மையான பிள்ளை. ஆமாமா கண்ணே, ஆமா இதற்காக வரவழைத்து ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம் கேட்கிறேன். ஆமா சொல்லட்டுமா? ஆமா நல்ல காலம் ஆமாம்மா எனக்கு இத்தனை நாள் இல்லாமல் நல்ல காலம் வந்துருச்சு உனக்கு. நல்ல காலம் வந்து ஆமா, ஏன்னா ஏமா அன்னைக்கு நான் நல்லா வாங்குறேன். நல்ல நேரம் வந்துருச்சு, நல்ல காலம் வந்துருச்சு பாப்பா உனக்கு. ஏமா நல்ல காலம் வந்ததுன்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷமா சொல்றியே. நல்ல காலம் வந்தது. நல்ல காலம் வந்தது மகளே என்று சொல்கிறாயே. நல்ல காலம்னா என்ன காலம்? அப்படி நல்ல காலம்? ஐயோ கோடி, இப்படி கூட இந்த உலகத்தை இப்படி ஏற்பாடு பண்ணலக்குமா? ஒரு தாய் வந்து நல்ல நேரம் உனக்கு வந்துருச்சுன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எப்பயுமே நல்லாதாங்கிறேன். எனக்கு எப்பயுமே நல்ல நேரம் தான். கண்ணே, அம்மா செல்வ காலம் வந்துருச்சு கண்ணே உனக்கு. சீர சிறப்பமாய் வாழ செல்வ காலம் வந்துருச்சு. செல்வ காலம் வந்துச்சு. அம்மா செல்வ காலம் வந்தது என்று அப்படி செல்வ காலம் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அந்த செல்வ காலம்னா என்ன எனக்கு விவரமா சொல்லுமா? ஆமா
கல்யாணம் பாப்பா எனக்கு எங்க அம்மாளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குமா என்னமா இந்த மாதிரி இது போட்டு என்ன நம்ம கடையில் போய் பூண்டு வெங்காயம் வேணாடி கல்யாணம் திரும்புறேன் கல்யாணம் என்ன வச்சு இப்ப உங்களுக்கு தெரியுமா கல்யாணம்னா நல்லா கிடையாது அப்போது எழுந்து உட்காந்து கிடந்தேன் இப்ப எங்க பேர் உனக்கு தெரியல நாட்டு கூட இல்லைங்கிற பயமா உட்காரு கேட்குறது பெரிய சொல்லுவாங்க இது ஒரு சிப்பத்து புள்ளி அடங்குது கல்யாணம்னா அதையும் திரும்புங்க இது கல்யாணம்னா எனக்கு பைத்தியம் முடிச்சுக்கிறேன் அம்மா கல்யாணம் கருப்பு அந்த கல்யாணம் என்பது கருப்பா இல்ல அது சிவப்பாக்குமா எப்படி இருக்கேம்மா இங்க பாரு எனக்கு கல்யாணம்னா எனக்கு 1 2 தான்மா எனக்கு ஒரு 100 மேல வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் ஆமா 100 தான் எனக்கு கட்டுப்படி ஆகும் எனக்கு கல்யாணம் 100 வேணும் கேக்குது அது கருப்பா இருந்தாலும் சரி சிவப்பா இருந்தாலும் சரி 4 படிக்கா 5 படிக்கா 100 படிக்கான்னு கேக்குறேன் ஆமா கல்யாணம் பையா பேப்பட்ட பிள்ளைகள் பாத்தியா பையா சொல்லமா என்னன்னு பையா கையில நெருப்ப பட்டினா கூட இது கமுக்குதான் நிமுக்குதான் தெரியாது உங்க புள்ளிக்கு தெரியாது பேப்பட்ட பையன் நான் வந்து செய்யறேன் இல்ல என்ன சொல்லுது ஆனா எங்க அம்மா எப்படி எங்க அம்மா எப்படி ஒப்பக்கான எப்படி ஆயிடுது எந்த ஓபிக்கு போய் உக்காந்தா அம்மா அப்படி கல்யாணம்னா தெரியுமா நம்ம கடையில் விக்குதா கடையில் லவடை விக்கு கடையில கல்யாணம் கூட எந்த கடையில விக்குதா அப்படின்னா கல்யாணம் எனக்கு என்னன்னு தெரியல கல்யாணம் தெரியலமா கல்யாணம் தெரியாதா அடி பாடி 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 திருமணம் செய்ய கல்யாணம் உனக்கு என்னன்னு தெரியாது கண்ணு தெரியலம்மா கல்யாணம் உனக்கு தெரியாது கண்ணு தெரியாதுமா திருமணம் செய்ய போறேன்டி திருமணமா அம்மா திருமணம் என்பது அது கசப்போ இருக்கும் அது கசப்பா இருக்குமா இல்ல புளிப்பா இருக்குமா இல்ல இனிப்பா இருக்குமா இல்ல தோப்பா இருக்குமா எப்படிமா காதியம்மா உலகத்துல எத்தனையோ பேர் அம்மா மாதிரி பாத்துனுங்கிறான் அம்மால வாக்க உண்மையாட்ட அம்மா மாதிரி பாக்கல கல்யாணம் எல்லாம் கூட்டு ஒரு 3 மாசம் பையன் நான் பண்ண தப்புதான் எங்கேயாவது நல்லது கிடக்கிறது கூட்டு போயிருந்தா நல்ல கிடத்த கூட்டு போயிருந்தா கல்யாணம் என்ன செய்யும் புள்ளிய மட்டும் 3 மாசம் என்கிட்ட அனுப்பியிருந்தேன்னா சொத்துற கல்யாணம்ன்றது நான் ஒரு மடச்சிடா டே எனக்கு அறிவில்லாத போச்சு அவன் அனுப்பிச்சிருப்போங்க கூட நேர காவேரி லாஜி குடுத்துக்கணும் 3 பாப்பா கல்யாணம் திருமணம் என்பதை கண்ணு மற்றவர்களை போல நம்ம செய்யக்கூடிய திருமணம் இல்ல நமக்கு எப்ப திருமணம் எப்படிமா 10 நாள் கல்யாணம்
செல்வராஜ் இந்த உலகத்திலே செய்யறாங்களே அதெல்லாம் கல்யாணம் கிடையாது கண்ணு. தெரியாது. நான் பெரிய வீட்டு காட்சி பாப்பா. செல்வராஜ் எப்பவுமே நம்ம வீடு பெரிய வீடுதான். பெரிய வீடு. அதனால அது கல்யாணம் சாதனை கல்யாணம். 10 நாள் கல்யாணம் கண்ணு. ஆமா பல்லக்கில ஊர்வலம். ஊர்வலம். கல்யாணமா ஆடாமல ஊர்வலமா. நாங்க கல்யாணம் நல்ல விஷயம் பேசி முடிவு பண்ணும்போது என்னமோ பாட அப்படின்றியே அடிச்சுக்கிற வாய வகிற அடிச்சுக்கிற போடி அடியா போடி போய் பண்ணி நானு எப்பேற்பட்ட ஆள் நானு வாடி போயிட்ட கேட்கறேன் அப்படியே கோரிக்கிற போட்டு வாங்கி நீ என்ன அடிச்சுனா நான் உன் புள்ள அடிச்சிருவோம். ஆமா அப்படி 10 நாள் கல்யாணம் பல்லாக்கில ஊர்வலம். 8 நாள் கல்யாணம் யானை மேல ஊர்வலம். எங்க வீட்டு கல்யாணம் நாங்க எப்படி சிரிச்சிருப்போம் படத்தை எங்களுக்கு தெரியும். ஆளுக்கார பையன் மத்தியில அந்த அது என்னடா ஆட்டி பையா அம்மா கூட நல்லா இருக்கிறா. ஆமா அப்படி 8 நாள் கல்யாணம் யானை மேல ஊர்வலம். 10 நாள் கல்யாணம் பல்லாக்கில ஊர்வலம் கண்ணு. உனக்கு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி நான் ஆசைப்படுறேன் பாப்பா. அப்படியா சரி. கல்யாணம் ஒரே குதாகாலம் மக்களே. யாருக்கு உனக்கு கல்யாணமா இல்ல எங்க அப்பனுக்கு கல்யாணமா? கேட்டு முன்னாடி கேட்க கூடாது. என்ன மொத்தமா கல்யாணம் யாருக்கும் கண்டுபிடிக்கிறது ஒரு மகளே இப்படி கேட்கறாளேன்னு ஏமா இல்ல இன்னும் கல்யாணம் பண்ற வயசு எனக்கு இருக்குதா ஏமா? இந்த தக்காளி பத்த போல பேசுதே, இந்த தேவடைய போல பத்தி பேசுதே. இப்ப இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டா கூட ஒண்ணுதான் சொல்லுவான், சொல்ல மாட்டேன். அதனால இருங்க, இந்த கல்யாணம் மட்டும் தெரியலன்றீங்க, ஆனா சொம்பு மட்டும் தெரிஞ்சு பண்ணிக்கிறீங்க. அதனால எந்த நாட்டாராசருக்கு தருவதாக என்ன நான் கல்யாணம் பண்ணி போற இடம் எப்பேர் பண்ணி இடம்னு தெரியணும். அவர் ஒரு பேரரசரா இல்ல சிற்றரசரா, அவரு கருப்பா இருப்பாரா இல்ல சிவப்பா இருப்பாரா, அவருக்கு அழகு எப்படி எப்படி கௌரவம் எப்படி எந்த நாட்டு அரசரமா யாருக்கு என்ன திருமணம் செஞ்சு கொடுக்குறா அப்படி இப்ப கேட்ட பத்தியா? அது நல்ல வார்த்தை. அதனால இப்படி அறிவு உள்ள பிள்ளை இப்படி கேட்கணும். கல்யாணம் யாருக்கு யாரு எந்த மாப்பிள்ள
எந்த நாட்டுக்கு கொடுக்குறேன் எந்த வீட்டுக்கு கொடுக்குறேன் இது கேட்கறது நியாயம் கண்ணே. நான் மட்டும் அந்த இடத்த சொன்ன கண்ணே அப்படியே சொச்சி போயிருவேன். அவ்வளவு பெரிய இடம் கண்ணே யாருக்குமா? சாந்தியாவா நாளை சாதிக்கிற மாதிரி நீங்க சாதிக்கிற மாதிரி அங்க பாக்குறதா அப்படி பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த 56 நாட்டையும் ஒரு குடையில் ஆண்டு வரக்கூடியவரே யாரு? ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் எங்க அண்ணன். எங்க அண்ணன் மக எத்தனை அழகு படித்தவன்? எத்தனை அழகு? 8 அழகு படித்தவன் லக்னகுமாரன். யாரு? லக்னகுமாரன். ஏய் ஏய் வாடா ஏய் ஏய் எங்க நம்ம பெரிய இடத்துல கொடுக்குறாங்க ஒரு சந்தோஷம் இல்ல 8 அழகு போறீங்க லக்னகுமாரன் 8 அழகு நம்ம ஏன் நக்கணும்? நான் அப்பயே நினைச்சேன் பாப்பா சின்ன வயசுலயே உனக்கு சிக்குடி குடிக்கலாம் நாக்கு நல்லா திரும்பி நினைச்சேன். அது கிடைக்காதே போச்சு. கேக்குறான் ஏப்பா இல்ல 2 பேர் என்ன சில்லற கூதிங்களா? எப்படியா பையன் என்ன பேசி பேசுறான்? எம்மா இல்ல அப்படி 8 அழகு போய் 8 அழகு பொருந்திய லக்னகுமாரனுக்கு அவடி போவன் சொல்லக்கூடிய 56 அரசர் எங்க அண்ணன். அவருடைய பிள்ளை சாதாரணமான ஆளா? சொத்துல குறைவா, சுகத்துல குறைவா, காசுல குறைவா, பணத்துல குறைவா? பாப்பா அப்பேற்பட்ட இடத்துல நான் உனக்கு நிச்சயம் பண்ணிக்கிறேன். இல்ல அவனே ஒவ்வொரு சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டுக்கும் தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி ஆகிய அஸ்னாபுரம். ஆமா. அந்த அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய அரவ கொடி படுத்த துரிய மகன் லக்னகுமாரனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிறேன். அம்மா பாப்பா ஏண்டா என் மாத்து அந்த அவனே மூணு சொல்லக்கூடிய 56 அந்த துரியோதன மகன லக்னகுமாரன் எனக்கு அந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல. அதனால வேண்டாமா சொன்ன வேணாமா? நானும் உங்க படம் பாடுபட்டு அப்பேற்பட்ட இடத்துல தேடி புடிச்சுங்கிறாங்க. இவ கல்யாணம் அந்த இடத்துல வேணாம்னா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்னா என்னடா அர்த்தம்? என்னமோ என்னடா அர்த்தம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பணக்கார இடத்துல போய் படிச்சுட்டு ஆசைப்பட்டா தேவையா பேசுறாளே பேச்சு ஓடி நான் பண்ணிக்க மாட்டேன். ஒண்ணும் தெரியாது தாய் சத்தவ பாப்பா என்ன அர்த்தம்? அப்படி 56 நாட்டை ஆளக்கூடிய பேரரசனுடைய மன்னவனை செய்யணும்னா காரணம் இல்லாத காரணம் என்ன குறைக்குது? என்ன இல்ல இல்ல நாடுதான் 56 நாடு. 56 நாட்டுக்கும் பேரரசரா விளங்கக்கூடிய துரியோதன மன்னன். ஆனா அவன் பையன் 8 அழகு 8 அழகு 1 2 கிடையாது 8 அழகு படிச்சவன். ஆமா 8 அழகு கொடுத்தேன். ஏன் அவனை திருமணம் வேணான்னு சொல்றேன்? அம்மா அவ பொய்யா உருவெடுத்த அவ யாருக்கு மடங்கா
எத்தனை பேரரசராக இருந்தாலும் அவன் பொய்யா உருவெடுத்த துரியன் அவன் யாருக்கு வணங்காத முடியா இருந்தாலும் அவன் யாருக்கு அடங்காத ஒரு வெறி பிடிச்சவன். அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போனேன். பொய் சொல்லாதவன் எவங்கிறான் அந்த நாட்டுல? இந்த உலகத்துல பொய் சொல்லாதவன் எவட்டிக்கிறான்? அவனை வந்து பொம்பளை ஆகட்டும் ஆயிட்டு பொய் பேசுறாங்க, தள்ளுமுண்டு பண்றாங்க, சட்டாரம் பண்றாங்க. ராமண்ணா பொய்யா உன் செடி மாதிரி. ஆமா இவன் சொல்றான் பொய்யா உருவட்ட துரியனா. ஆமா பாப்பா அவன் பொய்யா உருவட்ட துரியன் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆமா. அவன் எப்பேர் பட்டாலும் தெரியும். எப்பேர் பட்டாமா? மாட்டை கேட்டு கொட்டாய் கட்டக்கூடாது என்னைக்கும். அதனால பைத்தியக்காரத்தனமா. பாப்பா நீ சொல்ற பொய்யா உருவெடுத்த துரியன் நீ சொல்ற. அவன் தனரேக படிச்சவண்டி எதை தொட்டாலும் வளர்ந்துனே போகும். அல்ல அல்ல குறையாத தனரேக படிச்சவன் அப்பேற்பட்டா யாருக்குமே அடங்காத வழங்க முடியவன். அந்த துரியனுக்கு தனரேக படிச்சு கை. ஆமா இந்த கையாக தனரேக உள்ள கை எதை எந்த பொருள் மேல வைத்தாலும் வளர்ந்துனே இருக்கும். அந்த பொருள் வளர்ந்து அல்ல அல்ல குறையாது. நீ தனரேக படிச்சா அப்பேற்பட்ட ஆளு துரியோதனன் எங்க அண்ணன். உனக்கு கூட ஒம்மாளுது கூட ஒம்மாளுது கொஞ்சம் சின்னதா தான் இருந்துச்சு. அந்த கையை வச்சு உடனே எவ்வளவு பெருசா அந்த டைம் அதனால அப்படி எத்தனை சொன்ன போது அம்மா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. செல்லம்மா வளர்த்து செல்லம்மா பேர் வச்சு செல்லம்மா வளர்த்து அம்மா ஊரு ஊரா சுத்தி நாள் பட்டே சோறு போட்டு மோசமான பாரு ஒம்மாளுக்கு வெளி கிளம்பிடுச்சா வெறிநாய் கூட வந்துருவா. மரியாதையா சொல்றான் அவனை கட்டியா 8 அழகா படிச்சவன் லகான குமார ஒரு குறையும் உனக்கு வராது. நானும் பக்கத்துல இருக்கிறேன் கூடவே. கேட்டா நானும் வந்துடுறான். அம்மா இந்த திருமணத்துல இஷ்டமில்லை அம்மா என்று சொன்ன உடனே அடிக்கிறேன் அம்மா. அம்மா என்னை அடிக்க வேண்டாம். அடிக்க வேண்டாம். ஓடு 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 நீங்க அடிக்கிறதா யாருக்கிட்ட வேணாலும் காட்டு கொடுக்கலாம். ஆனா மணிக்கிட்ட மட்டும் கொடுக்க கூடாதுறான். சரியாண்டா அடி போடலாம். என்ன கேக்குறது யானே அங்க அட்டமா வரணியவா. நான் பிறந்த நாள் முதலா அம்மா நான் பிறந்த நாள் முதலா வளர்ந்த நாள் வரை இது நாளை வரை என்னை ஒரு நாள் கையோங்கி அடித்தது கிடையாது அம்மா. இன்ற நாளில என்னை இப்படி எல்லாம் அடிக்கிறேன். அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்டா இன்னைக்கு கேட்காத காரணம் என்ன? ஏடி தேவடியா இந்த காலத்து பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சாதாரணமானப்பட்ட ஆளா? நான் ஊர் உலகம் சுத்துறேன். சுத்தி பார்த்தாது பெண்ணாரம் போனேன். பெண்ணாரமான சுத்தி பார்த்தாது ஒசூர் போயினுங்கிறேன். அது என்ன தெரியல. அங்கங்க சுத்தியே அப்படி அடியாது மாடு படியாது. படிக்கிறியா? மனசு மாதிரி மருந்து குடிச்ச என்ன கதி ஆகுறது?
எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்னதுல இருந்து பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வந்து எப்படி நம்ம வளர்த்துக்கிறோம்? எப்படிடா பையன் சாடுற பையா எப்படி நம்ம நானே முடிக்கிறேன் நீ போகாத இடத்துக்கெல்லாம் போய் எங்க போன நீனு போய் வந்து கூட இப்படி வளர்த்த ஆமா அம்மா என் வளர்த்தல கை கொடுத்தல கலவா அம்மா, இன்னும் ஒசூர் எல்லாம் ரூம் போட்டு பார்த்தா அதெல்லாம் கட்படி எவ்வளவு வளர்க்கறதுதான்டா இப்படி வளர்க்கறதா அந்த பால் நீங்களா போட்டு பார்த்தா அப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா இங்க பாரு என்ன சொல்ற கல்யாணம் பண்ணியா பண்ணிக்கிறியா இங்க பாஞ்சு அரிசி பண்ணிட்டு பார்த்தா நானே அரிசி நானே மருந்து போடுறேன் பாரு பண்ணிக்கிறியா கல்யாணம் பாருங்க அக்காக்கற நியாயத்தை சொல்லி போட்டு என்ன அது தெரியல மாறா இங்க பாரு அக்கா இப்படி அரிசி எப்படி சொல்லு இங்க பாரு அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேமா பண்ணிக்கிறியா தொடவே மாட்டான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நெகை நெட்டி வேணுமா காசு பணமா என்ன வேணும் என்ன கேளு எல்லாம் போடுவாங்களாமா என்னாடி அப்படி கேட்டு பாப்பா இப்ப ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும்னா இதுக்கு பரி கட்டுவாங்க அப்படி நீங்க இந்த கல்யாணத்துக்கு என்ன பரி கட்டுகிறீங்க ஐயோ பாப்பா உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா இல்லம்மா இந்த உலகத்தையே ஒரே அடி அளக்கிற ஆளு உங்க அப்பா ஆமாம்மா அந்த ஆள் சாதாரண அளக்குவார பாப்பா அதனால எத்தனையோ அக்ரோனி சேலை எல்லாம் சேலை மாதிரி சேலை மேல ஏற்றி வந்து நம்ம ஊர்ல கொட்டிக்கிறாரு எட்டு இப்பயே கொடுத்தாங்க பாப்பா இருந்தாலும் எனக்கு கல்யாண பரி என்ன பண்ணுவாங்க அப்பா கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரி ஒரு 50 பவுண்ட்ல இந்த நெக்லஸ் நெக்லஸ் மட்டும் 50 பவுன் இது 15 பவுண்ட் அப்பா அந்த காலத்துல சும்மா போட்ட 15 பவுன் 50 பவுன் பெருசா வரும் 50 பவுண்ட்ல நெக்லஸ் பையா எங்க மகன் சொல்றேன் பாரு இந்த ஆரம் இது பண்ண கண்ணா அது 100 பவுண்ட் ஆரமா இது நான் அப்பயும் அப்படி கேட்டேன் ஏமா உனக்கு ஆரமா இருக்கிறது அது சரி இது ஆரம் அப்படி இத மட்டும் 100 பவுண்ட்ல உனக்கு அது மட்டும் இல்ல இந்த முகூர்த்த புடவை பாப்பா அது கேட்டா எடுத்தியா ஏமா அந்த பட்டுக்கள் சரி ஒரு கொச்சு கிடையாது அந்த மாதிரி பட்டு அவளை தாங்க பட்டுனாலே பட்டு சாதாரண பட்டுல காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு அந்த பட்டு பாப்பா அப்படியே தங்கத்திலே சரிங்க அப்படி நெஞ்சு 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 பூரா தங்க சரிங்க நீ பார்த்தா அப்படி இந்த லைட் மாதிரி ஜொலிக்குவேன் அப்படி ஜொலிக்கும் பாப்பா அப்படி ஜொலிக்கும் அதனால அந்த பட்டு புடவை உங்களுக்கு அந்த 100 பவுண்ட் நகை உங்களுக்கு எல்லாம் உனக்கே பாப்பா இருந்த அறிய எனக்கு ஒரு ஆசை நான் என்னைக்கு என்ன என்ன பண்ண கல்யாணம் பண்ணது கிடையாது அதனுடைய அனுபவம் எனக்கு என்னன்னு தெரியாது அதனால இப்ப கல்யாணம்னா இந்த பரிகட்டாங்க பத்தியா 50 பவுன் நெக்லஸ் 100 பவுன் ஆரம் இந்த 5 லட்சம் ரூபாய் பட்டு புடவை இந்த காதுக்கு மூக்கெல்லாம் போடுவேன்னு சொன்னீங்க இதெல்லாம் நீனே போட்டுக்கிறியா பையா பையா பச்சை பண்ணி பையா பாத்தி அப்படி சொல்லி பேக்கிறதுக்கு 100 வருஷம் தாவங்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க பாப்பா புள்ளி சின்ன புள்ளி இருந்தாலும் அருவு வேணுமா அந்த புள்ளிக்கு அருவுக்குது என்னன்னா இந்த 100 பவுன் நகை முதல்ல நம்ம கழுத்தில் போடக்கூடாது ஆமா அம்மா கழுத்தில் போட்டு அழகு பார்த்து பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி அருவே கொஞ்ச நாள் சொல்லு அம்மா இந்த நகையெல்லாம் போட்டு அந்த புடவையை நீ கட்டி பொண்ணு மாதிரியே நீ ரெடி ஆயிடு நானு ஆமா அந்த மனமே அடைக்கு நீனே போறியான் நான் தாண்டி போவேன் நான் இப்ப அஸ்தாபுரத்துல அப்படியே என்னை பார்த்தாவே ஜனங்கள நேர நின்னு பார்க்கணும் அவ்வளவு பெரிய ஆளு நாம ஆமா. அப்படி அந்த அஸ்னாபுரத்துல போய் அந்த மாப்பிளை பக்கம் நீனே உட்காரணும் நானு ஏமா ஒரு பேச்சுக்கு மரும் பக்கத்துல புள்ள பயந்துக்கிட்டா பையா அது அப்பா கூட அதனால பக்கம் உட்கார்ந்து அவன் கட்டுற தாலி நீனே கட்டினு எங்க அப்படியே கட்டி எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை நீ மட்டும் பெத்த அவனை கட்டி ஒரு 2 ஆம்பளை பொண்ணு பெத்து கட்டி எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் சொல்றேன்னு சொன்னியடா ஓடி அந்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறா அப்பன ஓலி ஏதோ சொல்ல விளையாட்டு மேல தூக்கி போறா கையெழுத்து பட்டு புடவை நான் கட்டிக்கிறது இந்த வயசுல 100 பவுன் நகை நான் போட்டுக்கிறது நான் அவன் மருகனை கட்டிக்கிறது அவனுக்கு ஒரு புள்ளை
அம்மா எப்பா தூங்கி விளையாடா அம்மா என்னை பிடிச்சி அப்படி அடிக்கிற நீ உனக்கு என்ன வேலை உள்ள சொல்லு அப்படியா அப்பா சொல்லம்மா பாரு நீ அம்மா எப்படி அடிச்சு இதெல்லாம் காட்டக்கூடாதுப்பா. அப்படி அழைத்த சங்கதி என்ன என்று கேட்ட உடனே எங்க அம்மா சொல்றாங்க ஆமா கல்யாணம் எங்கப்பா திருமண நாள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாமா அதை பத்தி சொல்லிச்சா எனக்கு கல்யாணம் சொல்லிருப்பாங்க. இப்படி ஆமா இல்ல நீ கட்டிங்கிற பரி எப்பேற்பட்ட பரியும் அந்த 56 நாட்டு பேரரசு இடமெல்லாம் பெரிய இடம் தான். ஆனா நீ இந்த மக போய் நல்லா பொழைக்கணும்னு சொல்லியமா இவன் நிச்சயம் பண்ணலன்னு இவங்க பணத்துக்காக நகைக்காக சொத்துக்காக ஆசைப்பட்டு எனக்கு கொடுக்கறது இவங்க. அப்பா நீங்க செய்யக்கூடிய திருமணம் எப்பேற்பட்ட திருமணம் தெரியுமா? வாங்க இப்ப ஒரு கறி கடனாகப்பட்டவன் கறி வெட்டக்கூடிய ஒரு ஆடவன் கறி வெட்டிக்கிறான். அது ஆமா மேல வர பராந்தாகப்பட்டு அந்த கறி என்று சொல்லி பீஸ் எடுத்து மேலுக்கு போயிடும். நாடக வழியாக போகும் பொழுது அந்த ஆற்ற நதிக்கரையோரம் போகிற போது அந்த நதிக்கரையில ஒரு மீன் என்ன பண்ணும்? துள்ளி துள்ளி விளையாடி அந்த மீனாகப்பட்டது கரை மேல பிரண்டு விடும். அந்த மீனை கண்ட உடனே அந்த பராதாகப்பட்டது என்ன செய்யும்? அந்த மாமிசத்தை கீழே விட்டு அந்த மீனை கழுவுவதற்காக போகும். இதை விட பெரிய பொருள் கிடைச்சது, அதனால அதை சாப்பிட்டு பசியறலாம் அப்படின்னு அது போகும். அந்த மீனாகப்பட்டது மறுபடியும் துள்ளி அந்த தண்ணிலே விழுந்து போயிடும். ஆனா இந்த கீழே போட்ட மாமிச கறி என்ன செய்யும்? அந்த காட்டில இருக்கக்கூடிய நரி சாப்பிட்டுரும். அதுவும் போயிடும். அதுக்கு அதுவும் போய் இதுக்கு இதுவும் போய் அதனால எல்லாத்தையும் நக்கின்னு தான் தரணும். கல்யாணம் பண்ணினா இப்படிதான் ஆகும். தியானம் சொன்னா கேளு. சரி அம்மா, ஒரே ஒரு மகள் சுந்தரின்னு அழகாக பெத்து வளர்த்தி இதுவரையிலும் 56 நாட்டு பேரரசனுக்கு பேரும் புகழ வாழட்டுமே கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் நீ போற கதை எங்கேயோ போய் சேரலாம். அதனால இருக்கட்டும், அது போகட்டும். இருந்தாலும் இப்ப நான் என்ன செய்யணும்? இப்போ இந்த கல்யாணத்துல நான் செஞ்சுக்கணுமா? ஆமா உங்க ஆசை அதானே? ஆமா நான் செஞ்சுக்கிற போட்டேன். என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவ? ஐயோ இப்படியே பாரு. ஐயோ பாரு என்ன சொன்னாவ? நம்ம பார்க்க மாட்டானே. என்ன சொன்னாவ? ஒப்பனை சாங்கனோட ஒப்பனை ஓடி ஒப்பனை ஓடி அப்படியே என்ன சொன்னாவ? கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்படுது. சரி நான் செஞ்சுக்கிறேன்னு ஒப்பாச்சு. எம்மா பெத்து வளர்த்தது நாம ஒண்ணுக்கு ஒத்தவாத ஆளுந்தாள் ஒண்ணு வயந்து கொடுத்தா பிள்ளைக்கு அவர் சொல்லி பேசி இந்த பிள்ளை கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? நீ என்னமோ அந்த பிள்ளை பண்ணி வச்சுருக்க வர நம்ம கல்யாணத்துக்கு பாக்குறோம் சிறப்பமா ஜம்முன்னு பண்றாங்க. அப்படியே ஆகட்டும். கல்யாணம் உனக்கு கண்டிப்பா நிச்சயிக்கப்படும். கல்யாணத்தை வேலையெல்லாம் போய் பக்கத்து வரை செய்யுங்க. ஒரு வேலை இல்லாத பூரா நீங்க தான் செய்யணும். அதனால கல்யாணத்து வேலை பூரா கவனிங்க. கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை இப்படி இல்லை, அதனால கல்யாணம் நடக்கும். சரிம்மா நீ போ. ராஜா வாங்க. சாஜாதி எம்பெருமானாகப்பட்டவர் 56 நாட்டை ஆளக்கூடிய துரியோதனன் மகன் லக்னகுமாருக்கு இந்த சுந்தரியை கொடுப்பதாக நிச்சயம் செய்தார். இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு இருப்பு கிடையாது. காரணம் என்ன? நீண்ட நாளாக எனக்குன்னு பிறந்தாரு. யார் அவரு? என் அத்தை மகனாக விளங்கக்கூடிய யார் அவரு? அபிமன்னன். சுபதரைக்கு பிறந்தவ யாரு? அபிமன்னன். ஆமா, சுபதரைக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த என்னுடைய மாமா யாரு? அபிமன்னன். அண்ணவரை மேல்தான் எனக்கு கூட ஆசை. எனக்குன்னு பிறந்தவர் அவரு, அவருக்குன்னு பிறந்தவர் நானு. அன்ற நாளையில எங்க அம்மாவும் எங்க அத்தையும் சத்தியமணிங்கிறாங்க. ஓ, நீ சின்ன புள்ளியாக்குற புள்ளி. ஆமா, அதனால அவங்க சத்தி வாக்கு படி என்னுடைய அத்தை மகனாகிய யார் அவரு? அபிமன்னன் அண்ணவர் தான் எனக்கு மணமுடிக்க போற மாப்பிள்ளை. அதனால இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டா கூட எங்க அம்மா ஆத்திரத்துல இவ படிக்கல எனக்கு படிக்கல கல்யாணம் பண்ணிடுவா. அதனால என்ன செய்யற? என் அத்தை மகனாகிய அர்ஜுன அபிமன்ன மகாராஜனுக்கு லிகிதம் கடிதம் போடணும். சின்ன வயசுல இருந்து லவ் பண்றியா? ஆமா, அதனால நல்லது. என் அத்தை மகனுக்கு கடிதம். எப்படி இந்த சுந்தரி எழுதுவது? எப்படி? ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஏசாமியா கொட்டலையா? அந்த என் அத்தை மகனாகப்பட்டவர் அண்ணவர் வந்து என் கழுத்துல தாலி கட்டினால்தான் அது தாலி கயிறு. மற்றோர் யாரு கட்டினாலும் அதை எனக்கு தூக்க கயிறாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பிவிடு. என் அத்தை மகன் கடிதாசியை பார்த்து கண்டிப்பா வருவாரு, என்னை மனமுடிப்பாரு. கடிதம் எழுதி சாயரா இங்கேதான்
வணக்கம். நண்பா, நான் இந்த சபையின் முன்னால் வரும்போது சபை நாடி வருகின்ற போது என்னை யார், என்னுடைய பேர் என்ன, என்னுடைய நாடு என்ன ஆமாங்க என்று தெரிந்தாயா? மகாராஜா, நீங்க சொன்னால் தெரியும், இல்லைன்னா யாருக்குமே தெரியாத உட்காந்துங்கிறவங்க. சொல்லவிட்டால் தெரியாது. ஆமாங்க, சொல்கிறேன். எங்க பாப்பா தந்ததெல்லாம் பூரா செத்தே இருக்குதா?
ஆனால் மாதவா சந்தனை குல உங்களை பிறந்த என் பெரியப்பாவாகிய தர்மருக்கும் அர்ஜுன மகாராஜனுக்கும் என் தாயார் சுந்தரி அம்மாவுக்கும் பிறந்த என் பேர் தான் அபிமன்னன் என்று தெரிந்து கொண்டாயா? அபிமன்னன். ஆமா, அபிமன்னன் மகாராஜனுக்கு தவிரவும் நான் யாருடைய மருமகன் சொல்ல வேண்டுமா? ஆனால் மாதவா நண்பா, என்னுடைய மாமன் கண்ண பிராகணன் உலக லட்சிகன் என்னுடைய மாமனுக்கு நான் மருமகனாக வேண்டும். என் மாமன் மகன் அழகு சுந்தரிக்கு நான் அழகு சுந்தரி என்னுடைய மனைவியாக வேண்டும். இன்னும் சொல்கிறேன் கேள். சாட்சாத்மா சிவபெருமானுக்கு மருமகனாக வேண்டும். இன்னும் என் மார்மீதில் பவளம், முத்து, நவரத்னம், மாணிக்கம் என்று சொல்லப்படுகிற எப்படி அசதி ஆடுகிறது பார்த்தா என்னமோ நாம இப்பொழுது வணக்கம் போல வேட்டையாடி வரும் ஒன்று இல்லையா? தோழன்மார்களா, நாமல் வழக்கம் போல கானகம் சென்று வேட்டையாடி வர வேண்டும். இப்பொழுது கானகம் செல்லலாமா? வேட்டையாடி பானம் போட்டிருக்கிறேன். என்ன மிருக விழுந்து இருக்கு பாத்துட்டு பாப்பாங்க. பச்சலால கணக்கே எண்ண முடியாது அவள் விழுந்து. மகாராஜா மகாராஜா சிங்கம் விழுந்துருக்குது. அப்படியா? சிங்கம் கெண்டியாடுங்குது. சிங்கம் விழுந்துருக்குதா? இப்பொழுது தெற்கு திசை ஆடிவிட்டு வடக்கு திசை ஆமாங்க.
இதோ இப்பொழுது மேற்கு திசை போட்டு விட்டோம். ஆமாங்க. சென்று பாருங்கள் என்ன மிருகம் விழுந்திருக்கு. மகாராஜா அந்த பக்கம் விழுந்துங்கிறது புளிய விழுந்துங்கிறதுங்க. அதை மட்டும் சூத்துல கோல வச்சுட்டா திருமணம் பக்கம் முறை கடிக்குங்க. அந்த பக்கம் புலி விழுந்துங்களா? ஆமா ஆமா. யாரா ஏற்கனவே கடிச்சுட்டு தான் பொறுத்துனுங்க. சரி, இப்பொழுது மேற்கு திசை ஆடி விட்டோம். ஆமா. அந்த பக்கம் சிங்கம் விழுந்துருக்குது. இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் யானை, இன்னொரு பக்கம் இருக்குது. ஆமாங்க. அந்த ஒரு பக்கம் மட்டும் நீ அடிச்சிட்டேனா அப்புறம் வந்து வர முடியும். மயிலம் போயிடும் போடா. பாருங்கள் என்ன விழுந்துருக்கா பாரு. மகாராஜா இந்த பக்கம் இது யானை விழுந்துருங்க. அப்படியா? துணிக்காய் மட்டும் நீட்டி பாரு. ஆனால் காவலா இப்போது தெற்கு திசை பார்த்து நீங்க சரியான போடு போடுறாட்டுக்குது. எது அப்படிதான் தெற்கு திசை போட்டு பானம் போடும் போது ஆமாங்க. இதோ என் கையில் ஒரு நிமிர்ந்தம் வந்து விழுந்தது. ஓ நிருபம் வந்து விழுந்தது. ஆமாங்க. அது என்னன்னு தெரியல. இதேதானா? படியா நானே படிக்கிட்டா. ஆனால் காவலா இது என்ன என்றால், ஆனால் அன்புள்ளை என் அத்தை மகன் ஐவனனுக்கு உன் மாமன் மகள் சுந்தரி எழுதும் மெடல் என்னவென்றால், மாமா என்னுடைய சாட்சாத்மா என் தந்தையாகிய சாட்சமா கிருஷ்ண பெருமான் எனக்கும் அந்த அசராபுரி ஆளும் துரியோதரன் மகன் லக்னகுமாரனுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்து விட்டார். ஆகட்டுங்க. அதனால் நான் உனக்குள்ளே பிறந்தவள். ஆமா. இப்படி இருக்கும்போது நீ வந்து என் கழுத்திலே கட்டினால் அது தாலிக்கவில்லை. ஆமா. அந்த துரியோதரன் மகன் லக்னகுமாரன் கட்டினால் தூக்கு கயிறு. ஆமாங்க. அப்படின்னு அன்புள்ள என்னுடைய மாமா உன்னுடைய சுந்தரி வணக்கம் மாமா. ஆஹா பார்த்தாயா என்ன இது விபரீதமா இருக்கிறது. ஆமாங்க. சுந்தரியை கொல்ல மாட்டா அந்த துரியன் போச்சுதா. அவனை கை வலிக்குதான் இது கை வலிக்குதான் ஆஃப் பண்ணணுமா நான் கேளு. இந்த உலக 56 தேசத்துக்கும் தெரியும். ஆமாங்க. என்னுடைய மாமன் மகள் சுந்தரிக்கு நான் தான் கணவன் என்று. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது அந்த துரியோதரன் எப்படி அவன் மகன் லக்னகுமாரனுக்கு பரியும் பேசியிருக்கலாம். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்னடா தைரியம். ஆமாங்க. அவனுக்கு என்ன தைரியம்? அவன் சின்னப்படா வந்து நிற்கிறான்.
எவ்வளவு தைரியம் அவனுக்கு. ஆமாங்க. எத்தனை ஆயிரம் சேனை வச்சிருந்தாலும் ஆமா திருமணம் முடிக்க அவனால முடியுமா? முடியாதுங்க. அவனுடைய சேன பலத்தை வைத்து அவன் என் மாமன் மகளை திருமணம் முடிக்க பார்க்கிறான். இப்பொழுது நான் அசன சோரையில் சென்று என் மாமனை சந்தித்து என் மாமன் மகள் சுந்தரியை திருமணம் முடித்து வரவில்லை என்றால் என் பேர் அபிமன்னனே இல்லை. இப்பொழுதே தோராபுரி சென்று என் மாமனை சந்தித்து சுந்தரியை பார்க்க ஆகட்டும். இப்பொழுது சுந்தரியை பார்க்க வேண்டும் என்றால் என் தாயாகிய சுபதரேவியை அவரிடம் விடை பெற்று போக வேண்டும். சொல்லிட்டு போயிடலாங்க. ஆமா, என் தாயாகிய சீக்கிரம் அழைத்தவார்கள். வரணும்னா இல்லையா வரணும்டா இருந்தா அப்படின்னா புடி இல்லைன்னா ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிட்டா பின்னாடி கையட கையட அந்த கையட அந்த கையடா பின்னாடி கை கூடாது.
ஓத்துக்கா கலர் கலரா வராமா அப்படி ஒரு கட்டத்துக்கு ஒரு கலர்ல வராடா சொல்லாமா நண்பா ஆனால் தோழியே எல்லாம் பாடி போட்டு தாண்டி பாடி விளையாடு என்ன பண்றதுப்பா இவ சபை நாடி வருகின்ற போது நான் யார் அம்மா இது கூட நம்ம என்ன ஆம்பளைங்களே இதெல்லாம் சொறி உண்டுமா தெரிஞ்சு பொம்னாட்டிங்களுக்கு போடுறது யாருபடி பாத்து சொல்லுவேன் ஏய் அப்படி இருந்தாலும் வெள்ளை கலரா ஏய் எந்த கலர் வச்சுப்பா அப்படி இருந்தாலும் ஆனா பெண் அப்பா இருக்கலாம் இந்த மாதிரி அப்பா அம்மா இருக்கலாம் பெண்ணா பெண்ணா தாய்மா இருக்கலாம் அப்பா கால் அப்படி வச்சுனுங்கிற கால் மடிப்பையே அப்படியெல்லாம் பொண்ணு இருக்கிற போது அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ஆனா பெண் அப்பா இருக்கலாம் பெண்ணா பெண்ணா தாய்மா இருக்கலாம் தெய்வ சபை தேவ சபை இந்த நாளையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை ஆதி சபை படுத்துனுங்கிற சபை சொல்லிக்கிறாங்க கதை பாக்குறவங்க 4 பேர் தான் போதும் எல்லாம் சொன்னா சக்காத்தி இறமாட்டீங்க என்ன அந்த குறுப்பு பூரா குளுக்கோஸ் அதுங்கிறது வர இருக்கு தண்ணி ஊத்துருவா போட்டோ பரவாயில்ல அங்க பாரு அங்க ஒருத்தன் உங்க பின்னாடி பாரு உங்க பின்னாடி பாரு தமிழ கொல்லு வாங்கினவங்க எல்லாம் கொல்லு வாங்கின அழகிறப்பலா ஏமா நடக்கிறேன் அட எங்க அம்மா உங்க அம்மா கம்மன் உட்காந்து கோச்சு போறா பாவல தானே வீட்டு போய் பேசலாங்களோ பேச போறேன் சொல்லம்மா அப்படிதான் ஆனா பெண் அப்பா மறுக்கலாம் பெண்ணா பெண்ண தாய் மறுக்கலாம் என்ன சபை திக்குள் பூக்க மெல்தான் சொன்ன தேவர் சபை தேவ சபை இந்த நாளையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை ஒரு எலிப்பூட்ட சபை மக்கள் தேர்ந்த மாபெரும் மக்கள் சபை அது எழுப்பிட்டுங்களா இருந்தாலும் கதை பார்க்க 4 பேர் இருந்தா போதும் அவங்க சொன்னா போதும் நல்லா ஜப்பா நல்லா இல்ல அதேதான் அந்த 4 பேர் மட்டும் சொல்லிட்டான் இந்த படுத்துனுங்கிறாங்க பாரு இவங்க எல்லாம் தூங்கி இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க 4 மணிக்கு போட்டு இந்த வீதியில ஏறி இப்படி நலப்புறம் போயிட்டுக்கு ஊர் உள்ள போனும் போது அங்க அம்மா அந்த 4 மணிக்கு அவங்க ஒரு அம்மா சாணி போட்டு நிற்கும்
வாசல் தண்ணி அம்மா சரி சொல்லுப்பா. வாசலுக்கு சாய் போட்டுருக்கோம். அந்த மாதிரி அம்மா கேட்கும். ஏமா அப்படி போய் வாரி ராத்திரிக்கெல்லாம் என்னமா கேள அந்த ஆஞ்சநேயர் கோயில் நாடகம் ஆடினாங்களாமே என்னம்மா ஆட்டான்னாங்கன்னு அந்த அம்மா கேட்கும். ஏன்னா தூங்கி எழுந்து போகுது பாரு அந்த அம்மா. இந்த அம்மா போகும்போது அந்த அம்மா கேட்கும். ஆட்டத்துக்கு வராதம்மா இந்த அம்மா தூக்கின நினைப்பிலேயே போங்க தள்ளாடின்னு போகும்போது அந்த அம்மா கேட்கிற போது இந்த அம்மா சொல்ல தூங்கி எழுந்து போன உடனே என்ன சொல்றதுப்பா? ஏன்னா என் கூத்தாட்டம் எல்லாம் கூத்தாட்டான்னா அப்படின்னு ராத்திரிக்கெல்லாம் உட்காந்து பார்த்தா ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போலாம் அப்படிதான் ஆனாங்கிட்டு வந்தா வந்து தூங்கலாம். என்ன கதை சொல்லுங்க போய் எங்க இந்த பூமி சத்தியமா சொல்றா. இந்த பூமி சத்தியமா நான் ஆட்டி ஒரு 4 மணிக்கு இங்க போறோம் கோயம்புத்தூர் போனப்ப அப்ப சொல்லுதாமா வராமா நானே காதுல வாங்கினுங்க. சரிப்பா. அதனாலதான் சொல்றேன். சொல்லம்மா என்ன அதுதான் ராத்திரிக்கெல்லாம் யாரும் தூங்காதீங்கம்மா. அப்படி இருந்தாலும் ராத்திரில நான் டெய்லி அப்பயே இருக்க அந்த வேலையை வீட்டுல ஏரி வேலை எல்லாம் பண்ணிட்டு போட்டாங்க. ஏரி வேலை எப்படி விட்டு தெரியுமாப்பா? எங்க வீட்டுல நான் என்ன பண்ண தெரியுமா? காலைல 6 மணிக்கு தான் எழுறேன். 6 மணிக்கு வந்த உடனே எங்க வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சிருவாங்க. எங்க வீட்டுக்காரி எல்லாம் வேலையை செஞ்சிருவாங்க. உனக்கு வீட்டுக்காரிக்குதா? வீட்டுல வீட்டுக்காரியா? எங்க வீட்டுலன்ற வீட்டுக்காரியுமே எங்க வீட்டுல எல்லா வேலையும் ஆத்துக்காரு எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. எனக்கு என்ன தெரியுமா? காலையில எழுவேன், நல்லா குளிக்குவேன், ஃப்ரெஷ்ஷா பொட்டு வச்சுக்குவேன், பவுடர் அடிச்சுக்குவேன், ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஒரு பை மாட்டினேன். அப்படி எப்படி பாரு நீ சொல்லிதான் திறனன்றதில்ல. நீ பாடி போட்ட உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டுவாங்க எப்ப அந்த பொம்மநாட்டிங்க சொல்லு. அப்படி இருந்தாலும் நான் யாரு? இந்த நாட்டுக்கு சேர்ந்தவன். பேர் என்ன? பிள்ளைக்கு தேவை தானே சொல்லு உட்கார. கண்ணன் சொல்லக்கூடிய கண்ணனுக்கு தங்கையா இருக்கக்கூடிய என் பேர் சுபதரை. அப்படி சுபதரை சொல்லிட்டு இல்லவா சொல்றவா? நீ கோண பூஜை வாய் கோண போது. ஏய் கேட்டாலே கேட்டாங்க வாய் எனக்கு அப்படி கோண போது. என்ன பண்ணப்ப? அப்படி இருந்தாலும் சொல்லிட்டு இல்லவா? யாருக்கு பண்ண தெரியுமா? யாருக்கப்பா? சொல்லட்டுமா? சொல்றவா? தாலி கட்டினவன்
கட்டுப்பட்டு வாழணும். ஆமா, பெண்ணுடைய கடுமை. ஆமாமா. அப்ப யார் தெரியுமா? யாருப்பா? 5 ராஜாக்கள் பிரியா. யாரு? அர்ஜுன மகாராஜர். அவருக்கு மனைவி பிரியா. என் பேர் சுபதிரை. அப்படி இருந்தாலும் இந்த நாளையில என்னுடைய மகனை 5 நாள் அழைத்திருக்கிறான். மகனை பாக்குறீங்களா? பொறுப்படு. எழப்படா எழவே மாட்டேன். நீ எவ்வளவு நேரம் நானும் குடி கிளப்பணும். ஏமா டீ சாப்பிடுறீங்களா? கொடுத்தா சரி. டீ சாப்பிடுறவங்க எழுந்த லைன்ல வந்து நில்லுங்க. உடம்பெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. கொஞ்சம் வேலை பத்தி கம்மியா செய்ய. ஏய் முருகா என்னுடைய தாய் வந்து விட்டார்களா? உங்க அம்மா வந்துருச்சுங்க. வந்துருச்சியா? ஆமாங்க. 2 பார்த்து வாங்க. ஆமாங்க. எங்கடா போய் அருண் ஒன்னும் வரல. டே சும்மா எழுப்பிட்டு தான் வந்து கோத்திமணி எழுப்பிவிட்டா போ. அவன் படிச்சுட்டு வரான். அப்படியே வரதுங்கப்பா. டேய் வாங்க இங்க வாங்க. வரக்கு வரும்போது வரதான் காசு வாங்க வந்தானா விராடி தொப்பி இருக்கப்பா அங்க போடுறோம்.